நண்பர்களே சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியதெல்லாம் தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம ஒரு ஸ்டாக்க சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்டாக் தான் இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ. இதோட கரண்ட் பிரைஸு 3171ல இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லா ஹையாவே இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோர் மாடரேட்டா இருக்கு. மொமெண்ட் ஸ்கோர் ஹையா போய்க்கிட்டு இருக்கு. இவங்க இந்த அனாலிசிஸ்க்குலாம் 3559ன்னு அவங்க குடுத்துருக்குறாங்க. இத டச் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது பிஇ இத இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பை ஜோன்ல தான் இருக்கு. இவன் லாஸ்ட்டா ஹை வச்சிருக்கிறது பார்த்தோம்னா, 5த் பிப்ரவரி 2024ல தான் வச்சிருந்திருக்கிறான். ப்ரீவியஸ் லோ 28th மார்ச் 2023ல வச்சிருந்திருக்கிறான். இவனோட டிடிஎம்பி பார்த்தோம்னா 17 இருக்கு. இது 25 காட்டிலும் கம்மியா தான் இருக்கு. இதுல ஹை, லோ, ஓவர் வேல்யூவேஷன்லாம் நம்மளா ஒரு சீல் வச்சுக்கிறது தான். பிரைஸ் டூ புக் பார்த்தோம்னா மைனஸ்ல போயிட்டுருக்கு. -19.6. இதுதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்கு. ரீசென்ட் குவார்ட்டர்ல பார்த்தோம்னா, இவன் 2998 குடுத்துருக்காய்ங்க நெட் ப்ராஃபிட்டா. நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவா 2998 குடுத்துருக்காய்ங்க. இவங்கள இவங்க தான் கன்செஸ்ல பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் குடுத்துருக்காய்ங்க. இபிஎஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்ல. எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. இவனோட ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், போன வருஷம் வரைக்கும், அதாவது 2023 மார்ச் வரைக்கும் இவன் ப்ராஃபிட் குடுக்கல. -ரூ. 304 குடுத்துருக்கிறான். அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ரூ. 6000 குடுத்துருக்கிறான், ரூ. 5000 மைனஸ்ல குடுத்துருக்கிறான், ரூ. 6000 மைனஸ்ல குடுத்துருக்கிறான். இப்படியே போயிட்டு இந்த தடவ என்ன பண்ணியிருந்திருக்கிறான், 304 பிளஸ்ல குடுத்துருக்கிறான். இப்ப நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் டிமாண்ட், டூரிசம் இது எல்லாமே இன்கிரீஸ் ஆகுறதுனால, ஏவியேஷன்ஸும் இன்னும் இன்கிரீஸ் ஆகுற மாரி வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டாவும் இருக்கு. அதாவது பிசினஸ் ட்ரெண்டாவும் இருக்கு. இவனோட நெட் ப்ராஃபிட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது டிடிஎம்மோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரூ. 7198 இருக்கு. 3 குவார்ட்டர்ல கன்டினியூஸா ப்ராஃபிட் குடுத்துட்டாய்ங்க. பிளஸ்லயே குடுத்துட்டாய்ங்க. 3 குவார்ட்டர்ல. அதுலயும் கடைசி குவார்ட்டர்ல 2998. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் கம்பெனியோட நம்ம 1 ஹவர் அனாலிசிஸ் எடுத்து பார்ப்போம். ஒன் டே அனாலிசிஸே முதல்ல முடிச்சுருவோமே. ஒன் டே அனாலிசிஸ் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த ஹை வச்சதுலேருந்து பிப்ரவரி 5 தானே ஹை வச்சான். அந்த 5 ஹை வச்சதுலேருந்து பார்த்தோம்னாக்க, இவன் சைட்வேஸ்லயே தான் மூவ் ஆயிட்டு இருக்கான். ஒரு சின்ன சைக்கிள்குள்ளேயே தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறான். அந்த மண்டையிலிருந்து இந்த மண்டை வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுட்டோம். அதேமாரி கீழ் மண்டையிலிருந்து மேல் மண்டை வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுட்டோம். ஆல்மோஸ்ட் இவன் மீன் மண்டைய நெருக்கிட்டான். ஒண்ணு மேல உடைக்கணும், இல்லாட்டி கீழ உடைக்கணும். சரி, கீழ உடைச்சான்னா என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். கீழ உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், இந்த பிவோட் பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா இது இன்னும் இதாகவே இல்ல, கவர் ஆகவே இல்ல. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓடியாந்துரும். அந்த பாயிண்ட்னாக்க 2819. இந்த பிவோட் பாயிண்ட் லெவல் பார்த்தோம்னா 2945, 50ல இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு. இதெல்லாம் உடைச்சான்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட் அன்கவர்டா இருக்கு. இதுல அவன் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இத உடைச்சு வரணும். சரி, இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வந்தான்னா 2600 கீழ உடைச்சு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆச்சுன்னா. இல்ல நான் மேல இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சு ஒரு சின்ன புல் பேக் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, ப்ரீவியஸ் ஹையான 3295, ப்ரீவியஸ் ஹையான 3295, 3300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா இருக்கு. அதுக்கு மேல போனோம்னாக்க நமக்கு ரெஃபரன்ஸ் இல்ல. அப்படி ரெஃபரன்ஸ் இல்லாததுனால, இங்கேருந்து நம்ம ஒரு ஃபிபனாசி போட்டோம்னு வச்சுக்குவோமே, இந்த ஃபிபனாசி போட்டோம்னா இந்த 1.618 வருது. இது 3482 கிட்டக்க வருது. 3480, 90ன்னு வருதுன்னு வச்சுக்குவோமே. இது வருது. இப்ப இந்த சைக்கிளுக்கு ஒரு ஃபிபனாசி போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த ஹை கரெக்ட்டா மேட்ச் ஆகும் பாருங்களேன். 1.618 கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? 1.618 அது நல்லா இது சரியா வந்துகிட்டு இருக்கு அப்ப. இப்ப இவிங்களோட கன்சென்ஸ் பாருங்க. இவிங்க அனாலிசிஸ்ட் என்ன சொல்றாய்ங்க? 3550 போகுங்கிறாய்ங்க. நமக்கு இங்க வந்திருக்கிறது 3493 வந்திருக்கு இந்த 1.618. அதனால இவன் மேல உடைச்சான்னாக்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு.
கீழ உடைச்சான்னாக்க, இந்த ஏரியா இந்த பிவோட் பாயிண்ட் ஏரியாவும், இந்த பிவோட் பாயிண்ட் ஏரியாவும் கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்கள் அனைவருக்கும், நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே!